இந்து மதத்தை எப்போ பார்த்தாலும் ஒரு ஓட்டு பேங்குக்காக இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சியை இனிமேல் இருக்கக்கூடாது, அழிஞ்சிடணும், ஒரு அறிவு எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கணும். உதயநிதி அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கு சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஊடகங்கள் பேசுறாங்க. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசும்போது மக்களை பிரிக்கும் சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் இல்லையா? இந்த விஷயம் இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா யூடியூபர்ஸும் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா வடநாட்டு ஊடகங்களுமே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி இப்படி பேசுறது இது முதல் தடவை இல்லை. இதற்கு முன்பே பார்த்தோம்னா இந்து மதத்தை டெங்கு, மலேரியா, கொசு அப்படின்னு சொல்லிட்டு பேசினதாகட்டும், அவங்களுடைய அந்த திராவிட கழகங்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே இப்போ மறுபடியும் எடுத்து போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கேவலமாகவும் இழிவாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்து மதத்தை எப்போ பார்த்தாலும் ஒரு ஓட்டு பேங்குக்காக இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கேவலமாக பேசுறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா வடநாட்டு ஊடகங்கள் ஒன்று கூட விடலை, அத்தனை தோண்டி 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 எடுத்து பேசி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மிகவும் அதாவது எதிர்ப்பாக பேசுறாங்க. பாஜக தலைவர்களாகட்டும், இந்த முறை பார்த்தோம்னா RSS தலைவர்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கும் வடநாட்டு இந்துக்கள் எல்லாருமே ரொம்பவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இழிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. இதுல ஒரு படி மேல போய் பார்த்தோம்னா அங்கிட்ட இருக்கும் இந்துக்கள் எல்லாருமே இவர் மேல கேஸ் கொடுக்கணும், இந்த முறை இவர் கண்டிப்பாக ஜெயிலுக்கே போகணும், அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கோபமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மேற்கு வங்கத்தை இருக்கும் நாஜியா இலாஹி கான் அவங்க சுப்ரீம் கோர்ட் லாயர். அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க அந்த பாஜக தொண்டர்கள், ஹிந்து அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து நேற்று போய் காளி கோயிலில் காளி ருத்ர பூஜை செஞ்சுருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவங்க குடும்பம் இந்த திமுக கட்சியை இனிமேல் இருக்கக்கூடாது, அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் காளி பூஜை செஞ்சுருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி மம்தா தீதி இருந்தால் கூட இது செய்ய முடியாது, அந்தம்மா விடவும் செய்யாது, எப்படியோ தொலைஞ்சு போகட்டும்னு சொல்லி விட்டுருப்பாங்க அந்தம்மா. ஆனால் இப்போ மம்தாவும் அங்கே இல்லை. ஆனால் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய CM பார்த்தோம்னா சுவேந்து அதிகாரி, அவர் என்ன பண்ணுறாரு, 1 லோடி மிளகாவத்தை 2 லோடி மிளகை வாங்கிட்டு போய் நல்லா காளி பூஜை செய்யுங்க, அவங்க எல்லாம் தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு அங்கே ஒரு CM உட்காந்துருக்காரு. இன்னைக்கு அங்கே இருக்கும் மக்கள் எல்லாருமே இந்த திமுக கட்சியை அழிஞ்சிடணும், அவங்க குடும்பமே அழிஞ்சுன்னு சொல்லிட்டு சாப விடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அறிவு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கணும். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு. கலைஞரையா குடும்பத்தில் இப்படி ஒரு ஆள் அப்படின்ட்டு, கலைஞரையா இந்த அளவுக்கு ஓப்பனாக அவருக்கு பிடிக்காம இருந்தா கூட இந்த அளவுக்கு மக்கள் வெறுத்து போகிற அளவுக்கு கண்டிப்பாக கலைஞராலே ஐயா பேசவே மாட்டாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டா உதயநிதி அவர்கள் நடந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு விரோத போக்க கலைஞர் ஐயா கண்டிப்பாக கடைபிடிக்கவே மாட்டார். மேக்சிமம் பார்த்தோம்னா அவங்க கூட ஒரு க்ளோஸா இருக்கணும், நம்ம அதுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் தான் இருந்ததை தவிர இன்னைக்கு இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அதை பத்தின ஒரு புரிதலோ ஒரு அறிவோ இல்லைங்கிறது தான் இருக்கு. ஏற்கனவே போன தடவை அப்படி பேசி தான் இந்த முறை எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா அதை விட ரொம்பவும் மட்டமாக ஸ்டாலினையா அவர்களே தோக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஒரு அறிவு கூட இல்லாம இந்த முறையுமே பார்த்தோம்னா அப்படி பேசினது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு, அதிகமாக எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த முறை உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக கைது பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வடநாட்டு மக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய பெண்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கும் இந்து ஆண்களுக்கு நாங்கள் சேலையும் வளையலும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் உடுத்திக்கங்கடா, ஏன்டா நீங்கள் இப்படிலாம் கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு. இதுக்கு என்ன
என்ன காரணம்னா இவங்க வந்து சனாதன தர்மம்னு சொல்லும்போது சனாதனம்னா ஏதோ வேறு ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்னு இருக்கும் மக்கள் நினச்சிக்கிறாங்க. சனாதனம் தான் ஹிந்து அப்படின்னு தான் அர்த்தம், சனாதனிகள்னா இந்துக்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அது வந்து இங்கே தெரியாமல் இவங்க என்ன செய்கிறாங்க, தைரியமான ஆட்களாக இருந்தால் நான் உதயநிதி ஆகட்டும் மற்ற பேசுகிற எல்லாரும் யாராக இருந்தாலுமே தைரியமாக நாங்கள் இந்து மதத்தை ஒழிச்சிருவோம், இந்துக்களை ஒழிச்சிருவோம் அப்படின்ட்டு பேசி பாருங்களேன். இங்கே இருக்கும் மக்களே வந்து எதால அடிப்பாங்கன்னே தெரியாது. ஆனால் இங்கே இருக்கும் மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஹிந்து வேறு, சனாதனம் வேறு, சனாதனிகள் வேறு, ஹிந்துத்துவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பயத்தோடையும் ஒரு குழப்பத்தோடையும் வச்சதனுடைய விளைவு இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாபா பாகேஸ்வர் தாம் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ராவண வம்சம், ராவணனுடைய பரம்பரையில் இருந்த வந்த ஒரு ஆள் தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. இது வந்து ராமராஜ்யம், ராமராளும் நாடு, இங்க வந்து இவங்களுடைய பேச்செல்லாம் எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய துறவிகள் வந்து சாபம் விடுறாங்க. ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இப்படி சாபம் விட்டு அதன் மூலமாகவே வந்து இன்னைக்கு அழிஞ்சு போய் உக்காந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கருத்துல எடுக்காம இன்னைக்கு உதயநிதி பேசினது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. உதயநிதி அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அதற்கு வந்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஊடகங்கள் பேசுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அவர் சிரிச்ச மாதிரி தெரியல. இருந்தாலும் அவங்க அதை வந்து ஊண்டி பேசும்போது அது வந்து உண்மையாகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இது இப்படி பேசக்கூடாதுன்னு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கணும். அந்த வார்த்தையை முதல்வர் அவர்கள் பயன்படுத்தலை. இதையுமே வந்து வடநாட்டு ஊடகங்கள் வந்து கோட் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர், சிறுபான்மையினால ஒரு கிறிஸ்தவர் வந்து இங்க சிஎம்மாக இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதியுமே வந்து ஒரு கிறிஸ்தவர். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பைபிள்ல வந்து இப்படி போட்டிருக்கா, உங்களுடைய பைபிள்ல வந்து இப்படி அடுத்த மதத்தை வந்து கேவலப்படுத்தணும், இழிவுபடுத்தணும் எந்த இடத்துலயாவது போட்டிருக்கா? அப்ப அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சபையின் சபாநாயகருமே வந்து ஒரு கிறிஸ்தவர். அப்ப எல்லாருமாகவே சேர்ந்து இது வந்து ஒரு பேசி வச்சு செய்யற மாதிரி இருக்கு. இதற்கு வந்து கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இல்லாட்டி அவை குறிப்பில் வந்து இதை சேர்க்காமலாவது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. இந்த விஷயத்தை வடநாட்டு ஊடகங்கள், அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து மிகவும் பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத விஷயத்தை வந்து உதயநிதி அடிக்கடி செஞ்சு பெரிய சர்ச்சையில தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. போன தடவை பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போயிட்டு வந்துட்டார் இந்த கேஸ்ல. அவங்க வந்து இந்த கேஸை வந்து நடத்தித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா கோர்ட்டுக்கும் போக வர இருந்து அங்க வந்து ஒரு மதிப்பு இல்லாம இருந்தது. இந்த முறையும் பார்த்தோம்னா, அதாவது ராகுல் மாதிரி என்னத்தையாவது பேசிட்டு கோர்ட்ல போய் அங்க எழுதி கொடுத்து மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு வந்துடுறது, அது மாதிரி வந்து இப்ப ராகுல் கூட சேர்ந்ததுனால மறுபடியும் இவருக்கு அந்த வியாதி தொத்திக்கிருச்சு. ஏன்னா பார்த்தோம்னா இன்னைக்கு ராகுலுமே வந்து அப்படித்தானே செய்யறாரு. வாயிலிருந்து எனக்கு வார்த்தைகளை விட்டுறது, மறுபடியும் கோர்ட்டா வந்து ஏறி இறங்குவாரு. இவங்க குடும்பம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு அங்க காளி கோயில பூஜை செய்யறாங்க. இவங்க எல்லாம் நல்லாத்தே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் தான் நாசமா போய் ஒண்ணுமில்லாம உட்காந்துருக்கிறாங்க. ஆனா இந்த முறை இந்த வார்த்தைக்காக இவர் வந்து மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நாளை கழிச்சு 17ஆம் தேதி தமிழகத்திற்கும் இந்து முன்னணி அமைப்புகள் எல்லாருமாக சேர்ந்து முக்கியமாக சென்னை, திருச்சி, மதுரை, கோவை இந்த 4 இடங்கள்ல வந்து எதிர்ப்பு பொதுக்கூட்டம் போடுறாங்க. இதுக்கு வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. இங்க இருக்கும் மக்களுக்கு தான் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு புரிதல் வேணும், எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் பார்த்தோம்னா நம்ம விஜய் அவர்களுக்கு எல்லா மக்களுமே ஓட்டு போட்டிருக்காங்க. அதை வந்து அவர் கருத்துல கொண்டு அவங்களுடைய கட்சிக்காரருடைய பாயையும் அடக்கணும். அந்த கறிக்கடை பாய் ஒருத்தருக்கு வந்து எல்லாரும் ஓட்டு போட்டு மதுரை மத்திய தொகுதியில வந்து அவர் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவர் போற போக்குல அவரும் சொல்லிட்டு போறாரு, நாங்க அம்பேத்கரை வச்சிருக்கோம், பெரியாரை வச்சிருக்கோம், மணியம்மையை வச்சிருக்கோம், இன்னும் எத்தனை பேரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு இவர் நாங்க சனாதனத்தை வந்து நாங்க எதிர்ப்போம், ஒழிப்போம், இவரும் பேசுறது நல்ல விஷயமே இல்லை. ஏன்னா ஒரு இஸ்லாமியர் முதல் முறையாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமே வந்து எம்எல்ஏ ஆகி போயிருக்காங்க. வார்த்தைகளை வந்து பார்த்து விடணும். ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது. மக்கள் வந்து பார்த்தாலே ஒரு தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் பார்க்குறாங்க. ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, இவங்களுடைய இன்னைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாவது உருப்படியாக பேசுவாங்கன்னு பார்த்தா இந்த எம்எல்ஏக்களோட இதுக்கு ரொம்ப மோசமான எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. மக்களை வந்து ஒன்றுபடுத்தி நிம்மதியாக இவங்களுமே வந்து வாழ விட மாட்டாங்கன்னு தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த கறிக்கடை பாய் பேசுறதெல்லாம் வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வார்த்தைகள், நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுடைய நம்முடைய
சமுதாயத்தை கண்டிப்பாக பாதிக்கும். இது வந்து வேற விதமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து எந்த விதமான வார்த்தைகளுமே விடணும். இன்னும் பார்த்தோம்னா நீங்க பேசுறது, அதாவது இந்த டிவிக்கே கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ பேசின வார்த்தை இன்னும் வடநாட்டு ஊடகங்கள் வந்து பேச ஆரம்பிக்கல. பேச ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக தாவேகா கட்சிக்கு, முதல்வர் விஜய்க்குமே வந்து இது மிகப்பெரிய விளைவுகள், பின் விளைவுகளை, எதிர்மறையான விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால முதல்வர் அவர்கள் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வார்த்தைகளை விட வேண்டாம்னு சொல்லுங்க. இது வந்து நல்ல விஷயம் இல்லை. இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்கு, இன்னும் 5 வருஷம் இருக்கு. அதனால வந்து எல்லா மக்களையும் அரவணைச்சு போகணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சிக்கார எம்எல்ஏக்களுக்கும் சொல்லுங்க. நீங்களும் சபையில பேச வேண்டிய வார்த்தைகள் யாராக இருந்தாலும் இதான் எல்லா மக்களுக்குமான ஆட்சியா நடத்த நீங்க சொன்னா மட்டும்தான் கண்டிப்பாக தப்பிக்க முடியும். இல்லாட்டினா மக்கள் வேறு விதமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரொம்ப கெட்ட பேர் வந்துருச்சுன்னா உங்களுடைய சகாப்தம் இதோட வந்து முடிவடைஞ்சிடும். இன்னைக்கு திமுகவின் சகாப்தம் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்காங்க, அடுத்து வரும்போது அவங்க எதிர்கட்சியாக கூட வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க மோசமாயிடும். இது மாதிரி உண்டான மோசமான விளைவுகளை நம்முடைய முதல்வர் வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுங்கிறது மக்கள் எல்லாருடைய கருத்தாக இருக்கு. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.